கோயந்து கோயந்தம்மா கோயந்து கண்ணா யார் என்ன என்ன ராசா? ஏண்டி உனக்கு ஒரு புருஷன் இருக்காங்கிற நினைப்பு இருக்கா? ஐயோ ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாமா? 5 பிள்ளைங்களை பெத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாமா? வந்துருச்சே வந்துருச்சடி. ஏண்டி கால்ல 2 அங்கிட்டு 2 தலைமாட்டில் 1 இங்கிட்டு 1 கிடந்தா நான் எங்க படுக்கிறது? உங்களுக்கு தான் இத கட்டில் போட்டிருக்கேன். கட்டில தனியா படுக்கிறக்கா ஒன்னே கட்டினேன். அரஞ்ச நான் அறிவு கட்டவள மரியாதையா எந்திரிச்சு என் பின்னாலேயே வர்ற. எந்திரி குழந்தைங்க தூங்குதே. குழந்தையில நான் போட்ட புழுக்கி எந்திரி. என்ன அநியாயமா இருக்கு? சொந்த வீட்டுல கட்டின பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு திருட்டுத்தனமால வர வேண்டியதா இருக்கு. சத்தம் போட்டு பேசாதீங்க, குழந்தை எந்திரிச்சிட போகுது. தெரியுதுல்ல? அப்ப நீ இல்ல என்ன எழுப்பி இருக்கணும் பரி. அப்புறம் என்ன லைட் லைட். ஆமா 5 பிள்ளைக்கு அப்புறம் லைட்டா மத்தணும் உனக்கு இரு. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன ராசா? நாளைக்கு 6 மணிக்கு நான் ஆபீஸ் முடிச்சிட்டு வரதுக்குள்ள பிள்ளைகளுக்கு பூரா சோத்த போட்டு உள்ரூம்ல போட்டு பூட்டிட்டு நீ வந்து இங்க படுத்துக்கற. ஐயோ நான் இல்லாம என் குழந்தைங்க தூங்காது ராசா. தூங்கல ஆளு கஞ்சி தூக்கு மாத்திரை வாயில போட்டு படுக்க போடு. ஐயோ 5 மாத்திரை போட்ட குழந்தைங்க உசுறு போய்டும். அதுக்கு உசுறு இருக்கா இல்லையா காலைல பாப்போம். நீ வாடி என் தங்கம். யாரு? அம்மா. அடி இன்னைக்கு வந்து தொலைஞ்சிட்டாரே. நெருங்க விட மாட்டேங்கிறாங்க ஐயா. அம்மா அம்மா இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்ல கண்ணா அங்க காத்தே இல்லையா, அதான் இங்க வந்தேன். காத்தா? இங்கதான் ஃபேனே இல்லையாம்மா? ஆமா அதானே. என்ன அதானே? அங்க என்ன சத்தம்? இல்ல பூனைப்பா. பூனை? அந்த கருப்பு பூனை நான் நேத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன். ஐயோ அது என்ன பண்றேன் பாரு. அது நம்ம வீட்டு பூனைடா, ஒண்ணும் பண்ணிடாத. அட உடுமா, இன்னைக்கு அதோட காலம் வரைக்கும் விட மாட்டேன். ஐயோ பயலே அப்பா உள்ள உட்கார்ந்திருக்க. என்ன கொண்டீங்க ராஸ்கல்? நீயா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுக்கு போறேன். அடுப்பங்கரையில ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கியா? அடுப்படியா? பாத்ரூம் நினைச்சு போயிட்டா. ஐயா அடுப்பங்கரைக்கும் பாத்ரூமுக்கும் வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் ஒரு அப்ப. வாமா நாளைக்கு அந்த பாத்ரூம் சி அடுப்பங்கரை பெனாயில் ஊத்தி கழுவு வா. முதல்ல அந்த ஆளுக்கு படுக்க வெளியே போடு. கோயந்தம்மா. ஐயோ வேண்டாம் பையன். கோயந்தம்மா என்ன வேணும்? ஒண்ணுமில்லப்பா என் ராசா. அப்பா ஒண்ணுக்கு போணும்டா. அம்மாவை துணைக்கு அனுப்பா. அம்மாவை துணைக்கு அனுப்பணுமா? நாங்கெல்லாம் ஒண்ணுக்கு போகும்போது அம்மா துணை கூட்டிட்டு போறோமா? நீ நான் ஒண்ணா அப்படியே மிதிச்சா மொத்த பேருக்கு விஷத்தை வச்சு கொள்ற. ஜோசியரையா காப்பி கொடுங்க. என் பேர வர நேரம் தான் வந்துருவான், குடிங்க. ஆமா சின்ன புள்ள மாதிரி ஒரு பெரியவர் நடமாடிட்டு இருப்பார்ல இங்க. என் வீட்டுக்காரதான் மத்தியானம் அனுப்புன காய்கறி வாங்கி சொல்லி அங்க எங்கன்னா பொட்டச்சி பார்த்தா பேன்னு வாயை பொழந்து நிக்கும். திருந்தாத ஜென்மம். நல்லா இருக்கல ஒரு நொடியா? இந்த படம் எப்போ வந்தது? எப்படி நான் பார்க்காம விட்டேன்? ஆஹா என்ன பேரு? ஆஹா என்ன வேலை இது? இல்ல என்ன படமும் தெரியல, அதான் படிச்சுட்டு இருந்தேன். நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பக்கம் ரோட்ல பொம்பளை கடா விடுறதுல செவத்துல போஸ்டர் கடா விடுறதுல எதுக்கு இப்ப தாத்தா துரத்துற? 3 வேளை உட்கார வச்சு சோறு போடுறல, அதான் கொழுப்பெடுத்து போய் தெரியுது. நீ வா இப்படி. என்ன ஏன் பேர வண்டியில வந்து இறங்குற? இதே என்ன புது பழக்கம்? எத்தனை நாளா நடக்குது இது? ஏன் இப்படி ரோட்ல நின்னு சவுண்ட் விட்டு இருக்க? சாந்தலா நானும் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எதுக்கு நீ இப்படி பஸ்ல போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்க? பேசாம காப்பாடு சொல்லி ஒரு ஸ்கூட்டர் கிட்ட வாங்கிக்கலாம்ல? ஸ்கூட்டர் வாங்கலாம் சார், ஆனா எப்படி கத்துக்கிறது? என்ன மாதிரி இந்த காலத்துல பொண்ணுங்க பிளைட்டே ஓட்டுறாங்க. இப்போ உனக்கு ஓகே நான் சொல்லு, நான் ஆபீஸ்க்கு ஒரு 2 நாள் லீவ் போட்டு ஸ்கூட்டர் ஓட்ட கத்து கொடு. நீ எதுக்கு லீவ் விடுற? நான் எதுக்கு இருக்கேன்? தோமா ரொம்ப ஈஸி. இதை இப்படி புடிச்சிட்டு இப்படி ஒரு அமுக்க வச்சுக்க. நீ போய் போய் இன்னொரு நாள் என் பேர வண்டியில வந்து இறங்கத பார்த்தா வெட்டி விட்ட உடனே. நீ வாப்பா, உனக்கு ஒண்ணு தெரியாது. பாட்ட சட்டமா ஆளை பார்த்தா போதும், வளைச்சு போடுறதுக்கே பாப்பாளுங்க. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்ப சீக்கிரம் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. யோ பழனி, நான் வந்துடுறப்பா. அடி கோயந்தம்மா, அடி கோயந்து. ராசா இத வந்துட்டேன் ராசா. வாடி வேமா.
2 இட்லி வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன பகுமானம் பண்ணிட்டு வர்றா பாத்தியா? என்ன இது? உங்களுக்கு ஆபீஸ்க்கு டிஃபன் ராசா? நான் இத கேட்கல, இத கேட்டேன். ஓ இதுவா? பக்கத்து வீட்டு சரோஜா அவளுக்கு அளவு பத்தலைன்னு எனக்கு இத கொடுத்தா. நல்லா இருக்கா? சிஸ்டர் சூப்பரா இருக்கு. அட சும்மா இருப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியுமா? ஏண்டி ஏற்கனவே சேலையை கட்டி நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. இப்ப கவுன போட்டு ஆடிட்டு வர்றியா? இந்த வா, சாயங்காலம் வர்றப்ப கவுனோட உன்னை பார்த்தேன். அப்படியே கண்டகண்டமா வெட்டி பார்சல் கட்டி உங்க வாத்தா வீட்டுக்கு அனுப்பிடுறா. அப்பா என்னடா? என்ன அப்போ ஒரு 20 rupees கூட எதுக்குடா? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ரோட்ல போற பிச்சைக்கார பளுக்கு தந்தாலும் தரவன தவிர உனக்கு தர மாட்டான். என்ன பாரு பையன் காசு கேக்குறா, அதுக்கு போய் திட்டிக்கிட்டு ஆமா இருக்க. சார், வாங்கி கொடுக்க சொல்லுங்க. டேய் என்னடி சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? ஆத்தாளமாலும் மாறி மாறி பண்ண டார்ச்சருக்கு உங்களுக்கு பாக்ஸா வேணும்? பாக்ஸ் தான். என்ன வண்டியா? சரி, ஏய், ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க துப்பி இல்ல. அப்ப எதுக்கு எங்க அம்மாவை கட்டிட்டேன்? ஐயோ! போடவே இல்ல நீ. என்கிட்ட உன் டகல் வேலை காட்டியாடா? பாப்பமா? பாத்திரலாம் வா. ஐயோ! கள்ளக்கடை போடுப்பா. கல்ல மூல நான் போட்டு அவன் போட்டானா? இப்ப அவனை பொறுத்து நான் போடுறேன். கணக்கண, ராஜா கள்ளக்கடை போடுப்பா. முதல்ல அந்த ஆளை போட சொல்லுங்க. எது அந்த ஆளா? டேய், இன்னைக்கு நீயா நானும் பாத்து போறா. பெரிய சபை நம்ம சபையில வாங்க. வாளை குட்டி வாளை யாரை குட்டிடா? இங்க ஒரு கேமரா வச்சா. நீ யாரு? வந்து வண்டியில ஏறா. டேய் உனக்கு பயந்துட்டு போற நினைக்காத. சரியான ஆம்பளை அதான் பள்ளி எடுத்து போமா. இங்க இங்க ஏறாடி. அடியே கல்ல எடுத்தா குடுக்குறடி. இருடா உன்னை வச்சுக்கிறேன். என்ன ராஸ்கல் உனக்கு? வரடா சாயங்காலத்துக்குள்ள உன்னை வரடா. வாங்க வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம் சார்? பிளானிங்காக அப்ளை பண்ணிருந்தேன். எப்போ? போன வாரம் சார். போன வாரம் தான் அப்ளை பண்ணீங்களா? அப்ப எப்படி ஒரு மாசம் ஆகாம நீங்க போயிட்டு அடுத்த மாசம் வாங்க. சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். என்ன சார் பண்றது? ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங்ல இருக்காங்களே. சார் நான் வேணா உங்களுக்கு பணம் கூட கொடுக்குறேன் சார், கொஞ்சம் முடிச்சு கொடுங்க சார். மிஸ்டர், எங்களுக்கு தேவையான அளவு கம்பெனில சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்க ஒண்ணு தனியா கொடுக்க வேண்டாம். எடுத்துட்டு போங்க சார். Get out, man. இந்தப்பா உன் ஃபைல். குட் மார்னிங் சார். என்னையா போன வாரம் என்னாச்சு? என்ன சார், பணம் கொடுத்தா கூட அந்த மேனேஜர் வாங்க மாட்டேங்கிறான் சார். அவன் கிடக்குறாயா புழைக்க தெரியாதவன். நீ ஒரு 2000 ரூபாய் கூடிய சூப்பர் மேனேஜர் இருக்க நான் முடிச்சிடுறேன். நான் என்னைக்கு விடு கிளம்பு நீ. சார் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா செய்யுங்க சார். அதெல்லாம் சீக்கிரம் பண்ணுவோம் போ. ஹாய் சோனா. பழனி சாரா? எங்க சார் ரொம்ப நாள் ஆளையே காணோம்? இன்னைக்கு சாயங்காலம் வர்றேன். வரும்போது காசோட வாங்க. ஓகே. இந்தா இத பாரு. இந்த மல்லிகை ஜாமான் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த போட்டோ பாரு. யார் இது? வேலூர் பக்கத்துல பேரணம்பட்டு இருக்குதுல, அங்க என் ஒண்ணு விட்டு தம்பி இருக்கிறானே. ஆமா அருணாச்சலம். அவன் பேத்தி தான் இது. பட்டிக்காட்டு பொண்ணு இருந்தானே நல்லா இருக்காளே. பொம்பளை போட்டோ பாத்திர கூடாதே. இந்த பொண்ணு இப்ப இங்க மண்ணடியில அவ சித்தி வீட்டுக்கு வந்திருக்குதான். நம்ம ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம். ஓ வீட்டு வேலைக்கா? கூட்டியா கூட்டியா, உனக்கு ஒத்தாசையா இருக்கு, எனக்கு ஒத்தாசையா இருக்கு. என்ன ஒத்தாசியா இருக்கும்? நம்ம பேரனுக்கு பொண்ணு பாத்து வச்சிருக்கிறேன். பேரனுக்கா? ஏண்டி பட்டிக்காட்டு பொண்ணு கட்டுவானா அவன்? நான் கூட தான் பட்டிக்காடு. உன்னை கட்டிக்கல? அம்மா ஏதோ வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? ஆமாப்பா, நீ வாங்குற சம்பளத்துல பாதி சம்பளம் இந்த வீட்டு வாடகைக்கே சரியா போகுது. நாளைக்கே உனக்கு கல்யாணம் காட்சி ஆச்சுன்னா பணம் ஒண்ணுல, அதுக்குதான் நமக்கு ஏத்த மாதிரி சாதாரண வீட்டுக்கு போயிடுறோம்னு சொல்லிட்டு. அதுக்காக கண்ட இடத்துல குடியிருக்க முடியுமா? என்ன கட்டிக்கு போறவ என்ன பத்தி கேவலமா நினைக்க மாட்டா சார். இன்னும் ஒரே வருஷத்துல நான் சொந்தமா வீடு கட்டிடுவேன். அதுக்கப்புறம் நானே இந்த வீட்டை காலி பண்ணிடுறேன். ஓகே, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா, காசு பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக? மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்காக. என்ன கட்டிக்கு போறவ இந்த வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்ச உடனே இந்த வீட்டை பார்த்து ஆஹா நம்ம வீட்டுக்காரர் எப்படி ஒரு சூப்பரான வீட்டுல குடியிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படணும். அதை வச்சு அவளுக்கு மேல ஒரு மரியாதை வரணும். மரியாதை இருந்தா தான் லவ்வே வரும். இதெல்லாம் இவளுக்கு எங்க தெரிய போகுது? பேரா வரப்போற பொண்டாட்டி டேஸ்டுக்காக வீடு பாக்குற பாரு. உன்னை பாராட்டப்பா. உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சவ. பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டு, முதல்ல கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. பொண்ணு பார்த்து வச்சாச்சு. அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்க போறோமா? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை குடி யாரோ. பாட்டி, பொண்ணு இப்படி நல்லா அழகா இருப்பாளா? ரொம்ப அழகா இருக்கா. நிறைய படிச்சிருக்காளா? இது என்ன கேள்வி? குடும்ப நடத்துற அளவுக்கு படிச்சிருக்கா? இல்ல எனக்குன்னு சில டேஸ்ட் இருக்குல்ல பாட்டி. ஆமா, பெரிய டேஸ்ட். உன்னை நான் சின்ன குழந்தையில இருந்து எடுத்து வளர்த்தவ. உன் டேஸ்ட் எனக்கு தெரியாதா?
அடுத்த வாரம் போறோம், பொண்ண பாக்குற, அவ கழுத்துல தாலியை கட்டுறேன், அவ்வளவுதான். தாத்தா ம்? என்ன பாட்டி ஒரு டைப்பா பேசிட்டு போகுது. இது பாருங்க, நீங்க 2 பேரும் தான் என்னை அடுத்து வளர்த்தீங்க, வாஸ்தவம் தான். நீங்க 2 பேரும் தான் என் தெய்வம். ஆனா கல்யாணங்கிறது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏடா கூடமா ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்ச தலையில கட்டி வச்சிடாதீங்க. முக்கியமா வேலைக்கு போற பொண்ணா இருக்கணும். ஏப்பா நீ கை நிறைய சம்பாதிக்கிற, அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணும்? என்ன தாத்தா புரியாம பேசுறீங்க? வேலைக்கு போற பொண்ணா இருந்தா தான் எதிர்காலத்துக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்க முடியும். ஆஹா. அப்புறம் கீழே ஹவுஸ் ஓனர் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? என்ன? நீங்களும் தானே வாயை பொழுது கேட்டு இருந்தீங்க. இன்னும் 1 வருஷத்துல வீடு கட்ட போறதா சவால் விட்டுருக்கல. அதுக்கெல்லாம் வேலைக்கு போற பொண்ணா இருந்தா தான் முடியும். கரெக்ட் பேரா, அந்த பாயிண்ட் மறந்தே போயிட்டேன். ஒன் மோர் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? பொண்ணு சிட்டி பொண்ணா இருக்கணும். எதுக்கு சிட்டி பொண்ணு? தாத்தா நம்ம சிட்டில தான் குடியிருக்கிறோம். ஆ. அப்போ ஒரு சிட்டி பொண்ணா இருந்தா தான் வெளி தெருவுல கூட்டிக்கிட்டு போகல ஒரு ஜீன் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு வருவா. Okay. அப்படி இல்லாட்டி ஒரு சுடிதார் போட்டு அப்படி ஸ்டைலா தலையை கோரி விட்டு வருவா. அதுவும் ஓகே. பாக்குறதுக்கு ஒரு கெட்டப்பா இருக்கும்ல. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கோ விசேஷத்துக்கோ போனோம்னா ஆ. யாராவது ஒருத்தர் ஹாய் அப்படின்னு கை நீட்டினா அவளும் ஐயாயும் பா கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஆயிட்டேன். சும்மா இரு தாத்தா. ஏரா உன் கல்யாண விஷயத்துல உங்க பாட்டி ஏதாவது தலையிட்டா அவளை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றுறேன். ஏயா, அவன் தான் புத்தி கெட்டு போய் படிச்ச பொண்ணு வேணும், படிச்ச பொண்ணு வேணும்னு கேக்குறானா? உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ அவன் கூட சேர்ந்து ஆடுற? படிச்ச பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம 2 பேரையும் மதிப்பாளா? அதுவும் வேலைக்கு போற பொண்ணா இருந்தா கால் மேல கால் போட்டு நம்ம பேரனால அதிகாரம் பண்ணுவா. என் சொந்தக்கார பொண்ணா இருந்தா நம்ம 2 பேருக்கு அனுசரணையா இருப்பா, நம்ம பேரனை அன்பா கவனிச்சுக்குவா. ராஜமா நீ சொல்றது நியாயம்தான், ஆனா பேரை ஒத்துக்க மாட்டானே. ஒத்துக்க வெயி, இல்லன்னா உன்னை ஊட்ட விட்டு துரத்திடுவேன். என்னது? பொட்டி தூக்கி வெளியே போடவா? ஏய் அவசரப்படாத. ஆ, இப்ப என்ன பேரனை உன் சொந்தக்கார பொண்ணு கட்டணும், அவ்வளவுதானே? ஆ. பேரனை அந்த பொண்ணுக்காக மாத்த முடியாது. இந்த பொண்ணை பேனுக்கு தகுந்த மாதிரி மாத்திடுறேன். மாத்து, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல, அப்படி ஏதாவது பண்ணு. பேரா உன் லட்சியத்தை காப்பாத்தலாம்னு நினைச்சேன். இப்ப என் வாழ்க்கைய கேள்விக்குறி ஆகி போச்சு. என்ன மன்னிச்சிருப்பா. இந்த நெக்லஸ் நல்லா இருக்கா? மச்சான் கொஞ்சம் வாங்க. எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது. ஏன்டா வேப்பன நாத்த வீட்டை தூக்குது மச்சான். அந்த சிகப்பு துண்டு போட்டு ஒருத்தர் உட்காந்துக்காம அந்த ஆளை பார்த்தாவே ஏதோ அண்டாவை திருடிட்டு வந்த மாதிரியே திருன்னு முடிக்கிறானப்பா. மெதுவா பேசுறா. அதான் அந்த பொண்ணோட அப்பா. பொண்ணோட அப்பாவா? அப்ப பக்கத்துல உன் சட்ட கடல்ல சேலை கட்டி உட்காந்துருக்கா, அதான் பொண்ணா? அது அவரோட பொண்டாட்டி. பொண்டாட்டி? 2வது பொண்டாட்டி. இப்ப நம்ம பார்க்க போறது முதல் தரத்தோட பொண்ணு. எல்லாம் அது கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. கிராமமா? அப்ப பொண்ணு பட்டிக்காரா? பொண்ணு கிராமம் தான், இருந்தாலும் அது மச்சான் மச்சான் போதும்டா மச்சான். என் நண்பனோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாலே நஞ்சு நாராசமாயி பிஞ்சு பீதாம்பரம் ஆகுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதா? ஏதா இருந்தாலும் நீ முடிவதுக்கு நான் என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறேன். என்ன என்ன ஆளவரா போட இல்ல, நான் சொல்றது கேளுடா. கொஞ்சம் பொறுமையா கேளுடா. இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் தான் கிராமம். இந்த பொண்ணு சிட்டில ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிச்சிருக்கு. இது அவங்க சித்தப்பா வீடுறா. அப்படியா? ஆமாண்டா. ஏண்டா எங்க தாத்தாவும் பாட்டி என்ன ஏமாத்துவாங்களா? இருந்தாலும் அந்த கிழவங்களை விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அவசரப்பட்டு ஏமாந்துறாரு. யாரு என்ன? யார் ஏமாற போறாங்க? நீதான். நான் அந்த பொண்ணு கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூவே வச்சிருக்கேன். இன்டர்வியூயா? ஆமாண்டா. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் அந்த பொண்ணு கரெக்டா பதில் சொன்னாதான் கல்யாணம். மச்சான் பொண்ணு பாக்குறதுக்கு இன்டர்வியூ வச்சிருக்கீங்கன்னா நீ பெரிய மேவரா. எப்படியா இருக்கு? சூப்பரா இருக்கா. எங்க பொண்ணு நல்லா இருக்கா? அம்சமா இருக்கு. தூளா இருக்கு. ஈஸ்வரி, இந்தா இத எடுத்து போய் சிகப்பு சட்டை போட்டுருக்கான் பாரு என் பேர, அவங்கிட்ட கொடுப்போ. உன் படிப்புக்கு எந்த மாப்பிளையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டான். போ, முடிஞ்ச மாதிரி தான். பத்திரம் போ. பார்த்து. ஏமா ஏமா எங்களுக்கு காப்பி எல்லாம் முக்கியம் இல்ல, இன்டர்வியூ தான் முக்கியம் இல்லப்பா? ஏன் பாப்பா உன் பேர் என்ன பாப்பா? அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரியா? ஆனா எல்லாரும் என்ன ஈஸ்வரி ஈஸ்வரி ஈஸ்வரின்னு கூப்பிடுவாங்க. ஏ ராசா, ஏய் கொஞ்சம் போ அப்படி போ. மேல போ, மேல போ, போ. ஏண்டா மச்சான் பேருக்கு ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு, கழுத்துக்கு மேல வேற மாதிரி இருக்கு, கழுத்துக்கு கீழே வேற மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. அது கிராமத்துல பிறந்து பட்டணத்துல படிச்ச பொண்ணு, அதனால 2 மிக்ஸ் ஆயிருச்சு. ஓஹோ, வேப்பனையும் செண்டு மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல வர்றேன். அப்பா பெருசு எங்க பொண்ணு? பொண்ணு மேல போச்சு. யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னடா கேள்வி கேட்கறதுக்குள்ள யார கட்ட அனுப்புற நீ? என்ன கேள்வியா? தம்பி, பொண்ணை பார்த்தாச்சு, அப்புறம் கேள்வி யோ, கேட்கணும். நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பொண்ணு பதில் சொன்னாதான் அந்த கல்யாணமே நடக்கும். மாப்பிளையே வாய் மூடிட்டு இருக்க, நீ யாரு? கேள்வி கேட்கற நீ? ஏய், வா அப்படி. மவனே. சமந்தி, அறிவு இருக்கா?
என்ன? நீ சண்டைக்கு போனீங்க அவன் என் பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் நினைச்சா என்ன கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஐயோ தெரியாம அடிச்சேனே. நான் மன்னிப்பு கேட்டுட்டுமா? வேணா நான் பேசிக்கிறேன். வா வா. சரி. என்னது கேள்விக்கு பதில் சொல்லுமா? அத்தாடி இது நான் அக்க போற இருக்கு. வாத்தியார் கேள்வி கேட்டனால தானே நான் பள்ளிக்கூடமே போகாம 4ஆம் கிளாஸோட நின்னுட்டேன். அதெல்லாம் முடியாதா? சொல்லியா? இருமா, நாங்க சொன்னதுனால தானே இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் என் பேரனே அஸ்தன. அது வந்து இந்த டிவில அழகி போட்டியில நடப்பாங்கல்ல, அத சும்மா பார்த்து நானும் அப்படியே நடந்து வந்துட்டேன். அதே மாதிரி தான் இதுக்கும். என்ன 2 கேள்வி கேப்பா, தெரிஞ்சா சொல்லு, இல்லாட்ட நான் பாத்துக்கிறேன். வா 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 பாத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இறங்கி வரும்போது நீங்க யாரு என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் எங்க மனசுக்குள்ளன்னு சில கேள்விகள் இருக்குங்க. அதுக்கும் பதில் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு முழு திருப்தியா இருக்குல்ல. ஏண்டா படுவ ராஸ்கல், நீ மாப்பிள, இது பொண்ணு, கூச்சப்படாது. அப்படி தூரமா உட்கார்ந்து கேளு, டாட்டு பதில் சொல்லும். இது தூரமா வாடா மச்சான். ஐயோ தாத்தா, தைரியமா சொல்லு, நான் இருக்கேன்ல. மேடம், இப்ப நீங்க காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, ஓகே. என்ன டிகிரி படிச்சீங்க? என்ன டிகிரி முடிச்சீங்க? பிஏ 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 இல்லம்மா, பிஏ. ஓ, நான் பிஏ படிச்சிருக்கேன். ஆஹா. மச்சான் ஆ? என்ன குண்டக்க மண்டக்க பேசுது? அது ஒண்ணும் இல்ல மச்சான், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிச்சு காட்டுறான். அப்படியா? அப்ப நம்ம கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். இந்த காலத்துல கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனாதான் குடும்பம் நடத்த முடியும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாத்தா, என்ன தாத்தா கை தட்டுறாங்க? அது ஒண்ணு இல்ல பேரா, நீ வேலைக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தீல்ல. ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும்னு சுருக்கமா சொல்லுது. எங்க கை தட்டு பத்தியா? ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா. இவங்க திறமைக்கு நான் சாகுற வரைக்கும் அடிமையா இருப்பேன். வா போலாம். என்ன? இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. இன்னும் என்ன கேட்க போற? இந்த கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மேட்டர். இத போய் கேட்டா தப்பா நினைக்க போறப்ப அந்த பையன். சும்மா இருப்பா, இதான்ப்பா கல்யாணத்துக்கு முக்கியமான கேள்வி. அப்படியா? சும்மா இரு. சரி, கேளு, கேளு, கேளு. மேடம், இது ஒரு மாதிரியான கேள்வி, இருந்தாலும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி இடையில இருக்கிற இந்த தாம்பத்திய உறவு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தாத்தா அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்கறீங்க? அது கொஞ்சம் சிக்கலான கேள்வியாச்சா, அத கூச்சப்படுது. இப்ப என்ன சொன்னி யார் சொல்லு? பகல்ல கண்ணையாவும் ராத்திரில மாதிரியாவும் இருப்பேன்னு சொல்லு. அவங்க யாரு? அது கூட தெரியாதா? என்ன தாத்தா பதிலே காணோம்? அது ஒண்ணு இல்லப்பா. ஏமா நீ தானே கட்டிக்கிற போற, கூச்சப்படாம பதில் சொல்லு. இப்ப என்கிட்ட சொன்னீங்க, அத சொல்லு. பகல்ல கண்ணகியாவும் ராத்திரில மாதவியாவும் இருக்கணும். கண்ணையிட்ட கேட்டதால அந்த பதில் கிடைச்சிருக்காது, மாதவிட்ட கேட்டதால அந்த பதில் கிடைச்சிருக்காது. மச்சான், அடுத்த முத்தத்தில் இந்த பொண்ணு கடத்த தாலியை கட்ட எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். கிளம்பு நீங்க. என்னது நாட்டு போற மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்க? புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம முதலிரவு நம்ம பண்பாட்டை காப்பாத்திருக்கா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உட்கார். ஐயா, எனக்கு இந்த காலில் விழுற கலாச்சாரம் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு பகுத்தறிவாரு. இந்த விபூதி எல்லாம் கூட பாட்டிக்காக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். உட்கார். ஐயா, எது கீழே உட்கார்றேன், கட்டல் உட்கார. ஐயோ, பூவெல்லாம் போட்டிருக்காங்க, உட்கார்ந்த பூ நசுங்கிடும். அந்த பூவே நசுங்கிறதுக்காக போட்டிருக்கு. அப்புறமா அதெல்லாம் உட்கார் உட்கார் உட்கார். இப்ப எதுக்கு அதெல்லாம் சரி செஞ்ச? நான் உன் புருஷன் தானே. புருஷனாலும் ஆம்பளை இல்லையா? என்னடா அது, படிச்ச படிப்புக்கு செய்கைக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாம் அந்த புடவை பண்ற வேலை. இது வரம் பாரு அறிவழக, சூப்பர் ஐடியா வச்சிருக்கா. சும்மாவா? பாத்தியா எவ்வளவு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல டெய்லி ஒண்ணு நீ போட்டுக்கிற. இன்னைக்கு நைட்டுக்கு இந்த நைட்டி எப்படி? ஐயா சிச்சி, இதெல்லாம் நான் போட்டு பழக்கமே இல்ல. போய் சொல்ற பாரு, பொண்ணு பார்க்க வந்துறேன். அப்ப சுடிதார் தானே போட்டு வந்த ஸ்டைலா, சினிமா ஹீரோயின் மாதிரி நான் பார்த்தனே. அது தாத்தா பாட்டி போட சொன்னாங்க, அதனால போட்டேன். அப்ப காலேஜுக்கு படிக்க போனப்ப என்ன போட்டீங்க? காலேஜா? நான் காலேஜ பார்த்ததே இல்ல.
காலேஜ் பார்த்ததே இல்லையா? ம்ஹும். நான் கல்யாணம் ஆகுற வரைக்கும் எங்க பேர்ணாம்பட்டு கிராமத்தை விட்டு வெளியே வந்ததே இல்ல. அப்போ டோட்டலா நீ பட்டிக்காட்டு பாத்தியா? அன்னைக்கு பிஏ படிச்சேன்னு சொன்னதெல்லாம்? ஓ அதுவா? உங்க கூட்டாளி முன்னாடி நான் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னா அசிங்கமா இருக்குன்னு தாத்தா பாட்டி தான் என்ன பிஏன்னு சொல்ல சொன்னாங்க. அப்ப நீ வெறும் 4ஆம் கிளாஸ் தானா? அது கூட 2 தடவை பெயில். ஐயோ சாமி சாமி நான் இல்ல சாமி, ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி, ஐயோ சாமி சாமி வேண்டாம் சாமி, தாத்தா பாட்டி தான் சொல்ல சொன்னாங்க, என்ன விட்டுருங்க சாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. என்னடி சாமி எல்லாரும் கூட சேர்ந்து ஏமாத்திட்டு இங்க வந்து நாடா மாடுறியா? என்ன கேன பையன் நினைச்சா நீ? எங்க தருவா வெட்டி புதைச்சிருவேன். ஐயோ கொலையா அத்தா மாரியாத்தா காளியாத்தா பகவான் எனக்கு காப்பாத்து தாயே. குடும்பத்துல ஒரு கொடியா பிறந்தேனே என்ன பட்டணத்தில் கொண்டு வந்து பலியாக்கிட்டாங்களே பாவிங்க, இத கேட்க யாருமே இல்லையா? ஐயோ மண்டகட்டியில் அடிச்சு பொழுது விடுவேன். பரவ முடியுமா நினைப்பானுக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாட்டு வேற பாட்டியா நீ? அவளை உன வந்து வச்சுக்கிறேன். கிளம்பி மாமா. ஐயோ நான் அப்பவே சொன்னேன். பாட்டி பாட்டி நல்லபடியா முடிச்சிட்டோம். பாட்டி எந்திரு எந்திரு. என்னமா கண்ணு மேல சவிக்குமா? எப்படி சௌக்கியம் பாருங்க? அம்மா. எப்படி சௌக்கியம் பாருங்க? முடி. ஐயோ, இல்லையா? வேற, வேற. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? படிச்ச பொண்ணா பாருங்க, வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற பொண்ணா பாருங்கன்னு சொன்னல. ஊர் பேர் தெரியாது பட்டிக்காட்டு கொண்டு வந்து என் தலையில கட்டி வச்சிருக்கீங்க. இரு இரு இரு. யாரு ஊர் பேர் தெரியாத பொண்ணு? அவ என் சொந்தக்கார பொண்ணு. நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த உன் பொண்டாட்டி. அதுக்காக 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவங்க கிட்ட குடும்பம் நடத்த சொல்றீங்களா? படிப்பு இல்லன்னா என்ன குடும்பம் நடத்த முடியாதா? புள்ள குட்டி பெத்துக்க முடியாதா? அவளுக்கு என்ன குறைச்சல்? குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தெரியணுமோ எல்லாம் அவளுக்கு அத்துப்படி. இத பாரு, வீணா தகராறு பண்ணாம அவ கூட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. முடியாது. ஐயையோ. அவளோட சந்தோஷமா என்னால குடும்பம் நடத்த முடியாது. இத பாருங்க, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. யாரு தலையிடாதீங்க. எது? நாங்க தலையிட கூடாதா? குழந்தையில இருந்து எடுத்து வளர்த்தவங்க நாங்க. எங்க இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்ல. இத்தனை நாள் நாங்க செஞ்சதெல்லாம் வீணா போச்சு. அப்படித்தானே? என்னைய பார்த்து சும்மா நிக்கிற? அதான் சொல்லிட்டாருல தலையிட கூடாதுன்னு. போய் பொட்டு படிக்கலாம் எடு. போலாம் போயா போ. எங்க போற நில்லையா? ஐயா நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னல, என் டேஸ்ட் தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காது. நீ என்ன ஒண்ணு அனுப்புற கேப்பாரியா? வேற இவள்கிட்ட படிச்சு சொன்னேன். உங்க பாட்டி தான். என்னையா பாட்டி? என்னையா அவளையா பாட்டி? நீ தானே சொன்ன? ஆமா சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ சொல்றேன், இவ தான் இந்த வீட்டு மருமக. இவ கூட தான் இவன் குடும்பம் நடத்தணும். பிடிக்கலாம் சொல்லு. நான் அந்த பொண்ணு கூட போயிடுறேன். வாமா போலாம். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு உனக்கு? அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? வா. இப்போ நீ தான் இந்த பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, நீ எவ்வளவு வச்சு குடும்பம் நடத்து? ஐயோ பாட்டி. இனிமே உனக்கு படுக்க சோறு எல்லாம் இங்கற மேல என் ரூம் பக்கம் வந்த கைய கால புடிச்சு விடுவேன். வெட்டி விடுவேன் எல்லாத்தையும். நான் 6 அடி உயரம் இருந்தா என்ன பிரயோஜனம்? 3 அடி கிழமை ஏமாத்திட்டான். நக்கலா போச்சு எல்லாருக்கு. பேச வச்சு கொண்டு விடுவேன்.